எல்ஜி பெருங்காயம், உண்மையான மனமும் சுவையும் வழங்கும் உண்மை வெல்லும். பிறந்த சுணக்கம் இன்னும் தெளிந்திருக்கவில்லை, கண்கள் இன்னும் முழுமையாக கூட திறந்திருக்கவில்லை. லக்ஷ்மி ராமகிருஷ்ணனின் கையில் இருக்கும் இந்த பச்சிளம் குழந்தை யார்? குழந்தை தொழிலாளியாக பயன்படுத்தப்படும் இந்த குழந்தைக்கு பின்னால் இருக்கும் கும்பலின் உண்மை பின்னணி என்ன? வணக்கம். உண்மை வெல்லும். உண்மை இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது. ஏன்னா நம்ம பல தடவை ஒவ்வொருத்தரோட பார்வையை, ஒவ்வொருத்தரோட அபிப்பிராயத்தை தான் உண்மைன்னு நினைக்கிறோம். அது உண்மையா இருக்கணும்னு இல்லை, கண்ணு முன்னாடி தெரியறது கூட உண்மையா இருக்கணும்னு இல்லைன்னு சொல்றாங்க. அப்படியாப்பட்ட ஒரு 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 எபிசோட் தான் இன்னைக்கு. ஆக்சுவலி என்னன்னா, இவங்க ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு சின்ன குழந்தை எடுத்துட்டு ஷூட்டிங்க்கு வராங்க. அங்கே விசாரிக்கும் போது அங்கே சொல்கிறாங்க, இவங்களை பற்றி பல விஷயங்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நியாயமாக என்ன பண்ணோன்னா, ஸ்ட்ரெயிட்டாக சிடபிள்யூசியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஆனால் நம்ம அது பண்ணலை. ஏன்னா இந்த பொண்ணுக்கு ஏதாவது சிக்கல் இருக்கா, இவங்க இப்படி நடந்துக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா, இதெல்லாம் நம்ம முழுசாக தெரிஞ்சதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ பண்ணணும்னு நாங்கள் நினச்சோம். பார்க்கலாம் வாங்கம்மா. எனக்கு தெரியுமா நீங்கள் ஷூட்டுக்கு வருவேன்னு விவரம் சொன்னாங்க என்கிட்ட. உட்காருங்க. இவங்கள்ட்ட ஷூட்டிங்காக குழந்தைய கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியாது இவ்வளோ சின்ன குழந்தைன்னு. என்ன பிரச்சனைனா, அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள பார்த்துக்கிறது இல்லை, பிறந்த குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஓகேயா? ஏன்னா இவ்வளோ சின்ன குழந்தைய எடுத்துட்டு டெலிவரி ஆகி ஒரு வாரத்தில் நீங்கள் ஷூட்டிங்க்கு போகிறீங்கன்னா, அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். பிரச்சனை மாற்றத்துக்கு 9 நாள் குழந்தை எடுத்து ஷூட்டிங்க்கு வரலாமா? இல்ல மேம். நீங்க ஷூட்டிங் 4 நாள் முன்னாடி கூட போயிருக்கீங்க. எனக்கு அந்த செட்ல இருந்து கால் வந்தது. தலைமுடி எடுத்து குழந்தையோட முகத்தை தொடச்சிங்களா? அந்த அந்த இன்சிடென்ட் நடந்ததா இல்லையா? ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்ததா இல்லையா சுகந்தி? பச்சை குழந்தை அன்னைக்கு 6 நாள் குழந்தை அது. சரி மேம். நடந்து எனக்கு உங்க பக்கம் தெரியணும், இல்லைன்னா நான் இப்ப போலீஸை கூப்பிடுவேன். இல்ல மேம், போலீஸ் வேணாம் மேம். அப்ப நீங்க எனக்கு உங்க பக்கத்தை சொல்லுங்க. யார் உங்க ஹஸ்பண்ட்? வேணாம் மேம், வெளியில தெரிஞ்சது வயிறு மேம். வேணாம். இவங்களுக்கு இது 5வது குழந்தை. நான் சொல்றேன் கரெக்டா? 5 6 5. மத்த 3 பசங்க எங்க? ஊர்ல அவங்க அப்பா தான் இருக்கு. ஊர்ல இல்ல? ஆமா மேம், பிராமிஸ் ஊர்ல தான் இருக்காங்க. நான் பேசுறது இல்லை மேம். ஊர்ல என்ன வயசு குழந்தைகளுக்கு? பாப்பா 2010 பிறந்த, ஒருத்தர் 2013 2014. என்ன நடந்தது கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. உங்க கதையை சொல்லுங்க எனக்கு. இல்ல மேம், நான் தப்பு பண்ணல மேம். தப்பு பண்ணிட்டு இருக்க. 6 நாள் குழந்தை எடுத்து யாரு ஷூட்டிங் போவாங்கம்மா? உன்னோட உடம்பையும் கெடுத்துக்கிற, அந்த குழந்தையோட வாழ்க்கையும் கெடுத்துற நீ. இல்ல மேம், அது பண்ணல மேம். நீ எப்ப ஒரு பெண்ணா உங்ககிட்ட கேக்குறேன், உன் கஷ்டம் என்னதுன்னு என்கிட்ட சொல்லு. தைரியமா பேசு. எப்போ இந்த வாய்ப்பு கிடைக்காது, இந்த வாய்ப்பை நழுவ விடாது. அவ்வளவுதான் நான் சொல்வேன். நான் மட்டும் இல்லை, உனக்கு சுத்தி இருக்கிறதுவங்க, உன்னை சார்ந்து இருக்கிறதுவங்க எல்லார்ட்டையும் உன்னோட பக்கம் சொல்லி தெளிவுபடுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இது. அதை பயன்படுத்திக்கோ. உன்னோட பக்கம் என்னது நீ சொல்லு. இல்ல மேம், அந்த மாதிரி வேணாம் மேம். வெளியில எல்லாம் தெரிஞ்சு எனக்கு கேவலம் நினைப்பாங்க மேம். வேணாம் மேம். அதுக்கு தான் நீங்க சொல்லணும். எனக்கு உங்க பிரச்சனை என்னதுன்னு எனக்கு தெரியணும். அப்பா அம்மா எங்க இருக்காங்க? எனக்கு அப்பா அம்மா இல்ல மேம். கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. பொய்ய சொல்லாதே. ப்ராமிஸா எனக்கு யாருமே இல்ல மேம். அப்ப யார் உன்னை வளர்த்தாங்க? அப்பா இறந்துட்டாங்க. சரி, அம்மா எங்க இருக்காங்க? அவங்கள யாருமே என் கூட பேச மாட்டாங்க. ஏன் பேசுறது இல்லை? நீ ஏதாவது பண்ணினியா?
நான் எதுவும் பண்ணல. அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு பாப்பா பிறந்தது, அதுலேருந்து என்னை கண்டுக்க மாட்டாங்க. எத்தனை பேர் நீங்க உங்க வீட்ல? எங்கள் அப்பா ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் ஆகி நான் மட்டும்தான், பிறந்தவங்களாம் இறந்துட்டேன்னு சொன்னாங்க. சித்தி சரியா என்னை பார்த்துக்க மாட்டாங்க. எனக்கு கல்யாணம் ஆன பிறகு எங்கள் வீட்டில் கொஞ்சம் சண்டை வந்துட்டே இருந்தது. எங்கள் வீட்டில் உங்க அம்மா அம்மா வந்து குழந்தையில விட்டுட்டு போயிட்டாங்க. சரி, அப்பா வேற கல்யாணம் பண்ணிட்டாங்க. சித்தி பெரியப்பாலாம் வளர்த்தாங்க. போயிட்டாங்களா? சித்தி சித்தப்பா இவங்கெல்லாம் வளர்த்தாங்க. சித்தின்னா உங்க அம்மாக்கு தங்கச்சி? இல்ல, அப்பாவுக்கு வேற கல்யாணம் ஆயிருக்கு. எனக்கு விவரம் தெரியாது முன்னாடி. ஓகே. அப்ப வேற கல்யாணம் ஆயினா அந்த வீட்ல தான் அப்பா கூட தான் வளர்ந்தியா நீ? பெரியப்பா சித்தப்பா எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. படிச்சியா நீ? ஸ்கூலுக்கே போலியா? என்னை சேர்க்கல. என்னை மட்டும் ஒரு இதுவாக மட்டும் தட்டி ட்ரெஸ்ஸு கூட ஒரு நல்ல கட்டணம்லாம் எடுத்து தர மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் எடுப்பாங்க, எனக்கு எடுத்து தர மாட்டாங்க. ஜாயின்ட் ஃபேமிலியா இருந்தீங்களா? கூட்டு குடும்பமா? அதனால கல்யாணம் பண்ண இடத்துல எனக்கு என் வீட்டுக்கு சண்டை வந்துட்டே இருக்கும். எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணாங்க உனக்கு? வயசு தெரியல மேம். ஏஜ் அட்டன் பண்ணோடனே கல்யாணம் ஆயிட்டு. அதனால எனக்கு என் வீட்டுக்காருக்கும் சண்டை. அதே ஊர் தான் நான் வீட்டுக்காரர்? இல்லை, ஒரு ஜலகண்டாபுரம். அங்க போயிட்டியா நீ? கல்யாணம் ஆகி கோயம்புத்தூர்ல இருந்தோம் நாங்க. சரி, அவர் என்ன வேலைக்கு போனாரு? கட்டடத்து வேலைக்கு. நானும் அவர் கூட வேலைக்கெல்லாம் போவேன். சண்டை வந்துட்டே இருக்கிறதுக்கு முன்னாடி பெங்களூர்ல போய் பிரிஞ்சிருந்தேன். 3வது பாப்பா இருக்கும்போது சண்டை வந்துட்டே இருக்கு. சரி, அதுல 2 பாப்பாவா? எப்படி நீ பெங்களூர் போன? சண்டை வந்துச்சு மேம். அப்ப எப்படி உனக்கு பெங்களூர் போக தெரியும்? படிச்சது இல்ல, ஊர் உலகம் தெரியாது, எப்படி நீ பெங்களூர் போவ? தெரிஞ்சவங்களோட நம்பர். யாரு தெரிஞ்சவங்க? போனேன், ஒரு அக்கா தெரிஞ்சவங்கன்னு சொல்லி. பெரிய பாப்பாக்கு என்ன வயசு? பெரிய பாப்பா 2010 பிறந்தா. 2010ன்னா இப்ப 15 வயசா இருக்கும். எங்க இருக்கா பாப்பா? அவங்க அப்பாட்ட தான் இருக்காங்க, படிக்கிறாங்க. சின்ன பொண்ணு? அங்கதான் படிக்கிறாங்க 3 பேருமே. 2. 3வது பையனா பொண்ணா? நான் பொண்ணு தான் மேம். எல்லாமே 3 பொண்ணு. 4வது பொண்ணு தான் மேம். 5வது பொண்ணு. இப்போ உனக்கு பையன் இல்லைன்னு சண்டை போட்டாங்களா? பையன் இல்லைன்னு தான். போய் சொல்லக்கூடாது சுகந்தி என்கிட்ட. எதுக்கு சண்டை போட்டாரு உங்க வீட்டுக்காரவங்கிட்ட? எனக்கும் அவருக்கு எப்பவும் சண்டை வந்துட்டு மேம் இருக்கும். அப்ப எப்படி 3 குழந்தை பெத்த? எதுக்கு 3 குழந்தை பெத்த? சரி, பெங்களூர்ல போய் என்ன வேலை செஞ்ச? கட்டடத்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன் மேம். குழந்தைய விட்டுட்டு போனியா? இல்ல, பாப்பாவை வச்சுட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எந்த பாப்பாவை? 4வது பாப்பா வச்சுட்டு. 3வது பாப்பா? அல்ல, அவங்க அப்பாட்ட படிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப 4வது குழந்தை பிறந்த அப்புறம் தான் பெங்களூர் போனியா? இல்ல அதுக்கு முன்னாடி போனியா? இல்ல, பாப்பா 4வது பாப்பா பிறந்த பிறகு குழந்தைய தூக்கிட்டு போனியா? அவளை என் கூட தான் வச்சிருக்கேன் மேம். யாரு? நான் என்கிட்ட தான் இருக்கேன் 4வது பாப்பா. அப்ப இந்த பாப்பா கொஞ்சம் விவரமா சொல்றியா? சொல்லு. எல்லாரும் பாப்பாங்க, நான் தெரியாம தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். யாருக்கு தெரியாம? என் வீட்டுக்கெல்லாம் எதுவும் தெரியாது. சண்டை போட்டு நான் வேணான்ட்டு கேஸ் எல்லாம் கொடுத்துட்டு. நீ நல்லா வாழ்ந்துட்டு இருக்க. நீ இதுக்கு பேரு வாழ்க்கையா? சீரழிஞ்சு போயிருக்க. தெரியறது இல்ல, ஊர் உலகம் பார்த்து சிரிக்கிற மாதிரி வேலை பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கணும்ல. இது பாரு சுகந்தி, என்ன பாரு, நீ இங்க பாரு. ஒரு விஷயம் நான் சொல்றேன். எல்லா வசதியும் இருந்து நல்லா இருக்கிறதுவங்களே மனசை விட்டுடுறாங்க. நீ 100 கஷ்டத்துல இருந்திருக்க. இப்படி சீரழிஞ்சு போய் நிக்கிறேம்மா நீ. உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம் நாங்க. மனசு வந்து திறந்து பேசினாதான் என்னால ஹெல்ப் பண்ண முடியும் உனக்கு. ஆக்சுவலி இவங்களுக்கு இந்த வேலை வாங்கி கொடுக்கறதுவங்களே கம்ப்ளைண்ட் பண்ணி தான் நம்ம பேசுறோம் இன்னைக்கு. சுகந்திக்கு நிஜமாவே ஹெல்ப் பண்ணணும்னு நாங்க நினைக்கிறோம். அந்த குழந்தைய, இவ்வளோ சின்ன குழந்தைய வச்சு அலையறாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல முடிவு கொண்டு வரணுங்கிற ஒரே நோக்கத்துல தான் நான் அவள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அதல்லாம கஷ்டப்படுறது ஒரு பொண்ணை உங்க முன்னாடி கொண்டு வந்து உட்கார வச்சு அவளை அவமானப்படுத்தணுங்கிறது எண்ணமே எனக்கு கிடையாது. ஆனா அவ பண்ணிட்டு இருக்கிறது வேலை இருக்குல்ல, அது தப்பான வேலை. செய்ய மாட்டேன், கஷ்ட சூழ்நிலைக்காக வந்துட்டு. செய்ய மாட்டேன்னு சொன்னா 5 குழந்தைய பெத்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க மாட்டேன் நீ. பச்சை குழந்தையெல்லாம் கிடையாது நீ. 15 வயசு பொண்ணா நீ? குழந்தைய பெத்துக்கிறது, 6 நாள்ல ஷூட்டிங் அனுப்புறது, குழந்தைய வச்சுட்டு இப்படி அலையறது. This is abuse. தவறுகள் நடக்கிறது உண்டு. ஆனா அது தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்க கூடாது. ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கணும். இன்னும் யோசிச்சு பாரு, இன்னொரு 10 வருஷம் 15 வருஷம் அப்புறம் உன்னோட நிலைமையை யோசிச்சு பாரு. யாரும் இருக்க மாட்டாங்க. நீ எப்படி இந்த பிள்ளைங்களை வளர்ப்ப? உனக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இன்னைக்கு வயசு இருக்கு, இப்படி திரிஞ்சிட்டு இருக்க. பசங்களாவது நல்லா இருக்கணும்னு ஆசை இருக்கா? அப்போ என்கிட்ட வாய் திறந்து பேசு. நல்லா எல்லாம் பாத்துக்க மாட்டே நீ. 3 பிள்ளைங்களை விட்டுட்டு வந்திருக்க.
எப்படி நீ நல்லா பார்த்துப்ப? ஏன்னா மேம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்ச இது ஓ, கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு. அப்புறம் நீ எப்படி அந்த என்ன தைரியத்துல குழந்தை பெத்துண்டா? அப்போ இப்ப இந்த 4வது குழந்தையும் 5வது இது நீங்க கூப்பிட்டு தான் வந்திருக்குது, நானா தான் வந்திருக்கேன், நானா தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறத சொல்லி என் மேல தான் நினைப்பாங்க எல்லாருமே. இப்ப நான் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு நினைப்பாங்க. நினைக்கட்டுமே, ஆனா இந்த இடம் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் தான் வந்து சொல்றேன் எல்லாம் இது இருக்கட்டுமே, என் மேலதான் எல்லாம் கண்டு இருப்பாங்க. இருக்கட்டுமே. நீ ஏன் பயப்படுற? உன்னை ஒருத்தன் இப்படி திரிய விடுறான்ல, எல்லா பொறுப்பையும் நீ மட்டும் ஏன் எடுத்துக்கணும்? உனக்கு குழந்தை கொடுத்தான்ல ஒருத்தன், அவன் எங்க? எதுக்கு அவனை தப்பிக்க விடுற? அதை மட்டும் சொல்ல. எனக்கு அவ்வளோ லவ் அவனுக்கு அவன் மேல. அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னான். அவனை முதல் கணவர்கிட்ட நீ டிவோர்ஸ் வாங்கினியா? அவருக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சா? எவ்வளோ கேள்விகள் வருது. எவ்வளோ கிரைமுக்கு மேலே கிரைம், கிரைமுக்கு மேலே கிரைம்மா. உன்னோட லைஃப் எப்படி போயிடுச்சு? உனக்கு இப்போ என்ன வயசு? 29. 29 வயசுலாம் சின்ன குழந்தை வயசு. எனக்கு வயசுல இருந்தே கட்டி கொடுத்துட்டாங்க. ஒருத்தனி மறுத்தனி எனக்கு ஆள் இல்லை. ஆனா தப்பு ஃபுல்லா என் மேல இருக்கு. தப்பு எல்லாமே என்னோடதுதான். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ புரிஞ்சுக்கோ, நான் உன்னை குற்றவாளியா பார்க்கலம்மா. புரியுதா? தப்பு என் மேல இருக்குங்க. எனக்கு நீ மனசு தொட்டு உன் விஷயத்த சொல்லு. உன்ன மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்காவது ஒரு பாடமா இருக்கட்டும். நீ உன் குழந்தையோட வாழ்க்கை நல்லா ஆகணும், நல்லபடியா அந்த குழந்தைகளாவது படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். வரணுமா வேண்டாமா? வீட்டுக்கு போகல மேம். சரிடியம்மா, எனக்கு முதல்ல இருந்துக்கிறேன். சுகந்தி நீ தனியே இருக்கணுமோ, உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நான் பண்ணி கொடுக்குறேன். ஓகே? சினிமாலேயே சரி, நீ ஜூனியர் ஆர்டிஸ்டா போகணும்னு நினைக்கிறேன்னா பண்ணலாம். டைலாக்லாம் பேசிருக்கேன், நிறைய இதுல போலீஸ் பண்ணிருக்கேன், நடிச்சிட்டு இருக்கேன். அது எப்படி 3 குழந்தைங்களை விட்டுட்டு போன? என்ன தைரியத்துல விட்டுட்டு போன? உன்னோட மனநிலை எப்படி இருந்தது? எப்படி குழந்தைகளை விட்டுட்டு போன? நீ அம்மா இல்லாம தானே வளர்ந்த. நீ இல்லைன்னா அந்த பிள்ளைங்களோட கதி எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்துருக்கியா? அவங்க நல்லா இருக்காங்களா? எப்படி இருக்காங்க? ஏதாச்சும் தெரியுமா உனக்கு? என்ன நடந்தது கோயம்புத்தூர்ல? அப்படி நீ அவங்கள விட்டுட்டு போற அளவுக்கு என்ன நடந்தது? 1.5 வயசு பாப்பாவை விட்டுட்டு போற அளவுக்கு என்ன நடந்தது? முன்னாடி பெங்களூர்ல இருக்கும்போது போயிட்டு வந்த ஒரு வாட்டி. அப்ப பார்க்க கூடாது, பிள்ளைங்கள செய்யக்கூடாது அப்படின்ட்டாங்க. நான் வந்துட்டேன், அதுல இருந்து போறது இல்லை. உன் புருஷனும் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரா? தெரியல, யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, யாரோ ஒரு லேடிஸ் மட்டும் கூட இருக்குன்னு சொன்னாங்க. அது மட்டும் தான் தெரியும், ஆனா நான் பார்க்கல. எது எனக்கு பசங்களை நல்லா பாக்குறாரா? உனக்கு பசங்களை பார்க்கணும்னு விருப்பம் இருக்கா? ஆசை எல்லாம் இருக்கு, ஆனா போன பிரச்சனை வரும். நான் ஊருக்கு வரல, பிள்ளைங்க வேணும் தான், நான் ஊருக்கு வரல. கோயம்புத்தூருக்கு வரலையா? பயமா இருக்கா உனக்கு? எங்களோட சேர்த்து வந்தேன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க யாரும். சென்னைக்கு யாரு கூட்டிட்டு வந்தாங்க? சென்னைக்கு சூட்டுக்காக வந்துட்டு. யாரு கூட்டிட்டு வந்தாங்க? நான் இன்ஸ்டாகிராமத்துல ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க இதுல கேட்டு வந்து. எங்க வந்து இருந்த சென்னையில? ஒரு பொண்ணு வீட்டுல. யார் இந்த பொண்ணு? அந்த பொண்ணு பேர் சசின்னு. அவங்க ஷூட்டிங் வேலை பண்ணறவங்களா? இல்ல, அவங்க வேற வேலைக்கு ஹாஸ்பிட்டல் வேலைக்கு போயிருந்தாங்க. அவங்க வீட்டுல தங்கி இருந்து நான் வேலை. அவங்களை எப்படி பழக்கம்? இன்ஸ்டாகிராம் மூலத்துல பழக்கம். இன்ஸ்டாகிராமத்துல பேசும்போது பழக்காச்சு அந்த பொண்ணு. அப்புறமா அந்த வீட்டுல வந்து தங்கிக்கணும் நாங்க. அப்புறம் அந்த பொண்ணு கல்யாணம் ஆச்சுங்க. அந்த பொண்ணு என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தா? அது ஹாஸ்பிட்டல் வேலைக்கு போயிட்டு இருந்தது. பேரு சசின்னு. அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2வது மேரேஜ் ஆயிடுச்சு. அதனால அவங்க இருன்னு சொன்னாங்க, அவங்க கூடயே தான். நான் தான் வந்துட்டேன், வயிற்றுல பாப்பா வச்சுட்டு கூடவே இருந்தா. அதுக்குள்ள உனக்கு மாசமா இருந்தியா நீ? 2.5 மாசம் 3 மாசம் இங்க வரும்போது. யாரு ஆளு? யாரு? யாரு ஆளு? எங்க அவரு? அவரோட ஐடென்டிட்டி சொல்ல வேண்டாம், யாரு என்னன்னு. நீ அவரை காப்பாற்ற நினைச்சியானா நான் அதை கேட்கல, அதை தோண்டி கேட்க விரும்பல. அவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் அவங்கள இல்லையா? அப்படி சொல்லலையா? சொல்லல. சொல்லல. இஷ்டமாச்சு. நீங்க இஷ்டமாச்சு, ரூம்ல வச்சு கயிறு கட்ட சொன்னா கட்டி விட்டாரு. கயிறு கட்டி விட்டாரா? அப்ப அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? அது அவரோட விருப்பம் தான் மேம். அப்போ உன் வாழ்க்கை பரவாயில்ல மேம், என் வாழ்க்கை பாடாப்பட அப்படியே போயிட்டு நான் தான் அப்படி கஷ்டப்படுறேன். யாரும் எனக்கு கஷ்டப்பட வேண்டாம். உனக்கு ஒரு குடும்பமா நல்லா வாழணும்னு விருப்பம் இல்லையாம்மா? மேம் அந்த மாதிரி நாசமா போயிடுச்சு மேம் வாழ்றதுக்கு. இதாகல. நீ இப்படி இருந்துட்டு போயிடுவ, நாளைக்கு 2 பொட்டை புள்ள வச்சிருக்கல கையில, அவங்க 2 பேரோட வாழ்க்கை என்ன ஆகும் யோசிச்சு பாத்தியா? எனக்கு 5 குழந்தைன்னு சொல்லி அவருக்கு தான் தெரியும், அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் இது தெரியாது மேம். 5வது குழந்தை அவரோட குழந்தை தானே. அப்ப யார் அந்த குழந்தைக்கு பதில் சொல்லுவா?
இந்த குழந்தைங்க என்னம்மா தப்பு பண்ணி? அதான் அவன் சொல்லுவான் அடிக்கடி, என் பிள்ளைன்னு சொல்லி என்னை காட்டு கொடுத்த நீ என்ன இது பண்ணிடாத, நான் அவ்வளோதான் எங்கள் அம்மா அப்பா சாவடிச்சிருவாங்க, நீ நமக்குள்ளேயே இருக்கட்டும், நீ எதுவும் வெளியில் சொல்ல வேணாம், நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிட்டு என் உயிர் போகிற வரைக்கும் நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்ட்டு. என்னால் நான் சத்தியத்தை பண்ணி கொடுத்துருக்கேன், என்னால் அவங்க குடும்ப நாசம் போக வேண்டாம், என்னை பற்றி எதுவும் அவங்களுக்கு எதுவும் தெரிய வேணாம். அப்போ உன்னோட குழந்தையோட கதி என்னதுமா? என் உயிர் இருக்கிற வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பொம்பளை பசங்க கொஞ்சம் இன்னும் ஒரு 10 வருஷம் போச்சுன்னா அதோட நிலைமை என்ன? அது எப்படிம்மா வாழும்? உன் வாழ்க்கை சீரழிஞ்சு போன மாதிரி அந்த பசங்களை விட்டுருவியா நீ? அதை பற்றி யோசிச்சு பார்த்துருக்கியா அப்போவாச்சும்? சரி சுகந்தி, நீ இப்போ தனியே இருக்கல்ல, எங்கே இருக்க நீ? வீடு எடுத்து இருக்கியா? இப்போ இந்த டெலிவரி டைம்லலாம் யார் உனக்கு ஹெல்ப் பண்ணது? யாரும் இல்லை, தனியாக பிரசவம் பார்த்துட்டேன். நர்ஸு டாக்டர் இருந்தாங்க, பாப்பா இருந்த கடையில் போய் எதை வாங்கி வந்து செக்யூரிட்டி அக்கா கிட்ட சொல்லி காசு கொடுத்து அனுப்பி எதனா டிஃபன் எதனா வாங்கி வந்து. குழந்தையா? அதுக்கு என்ன வயசு? 3 வயசு ஆகுது. 3 வயசு குழந்தை தனியாக கடைக்கு போய் வாங்கிட்டு வர? இல்லை, பக்கத்தில் செக்யூரிட்டி அக்கா இருப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். அத்தை அம்மாவுக்கு அந்த மாதிரி இருக்கு சொல்லுவா, போயிட்டு வாங்கி வந்து தருவேன். இப்போ ஹாஸ்பிட்டல் அந்த குழந்தை உங்க கூடயே இருந்ததா? நான் வச்சு பார்த்துட்டு என் கூட தான் இருந்தது. அப்போ நீ பிரசவ ரூமுக்கு போனப்பெல்லாம் குழந்தை யாரு? அப்போ என் பக்கத்தில் தான் இருந்தா. டாக்டர் மேம் வந்துட்டு அம்மாவுக்கு கஷ்டப்படுறத நீ பார்க்க வேணான்ட்டு அவங்க நான் டெலிவரி ஆகிறதுக்கு அவங்க பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்க. பாப்பாவுக்கு பால் பிரெட் எல்லாம் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் வந்தா போய் அவ சொன்னா, மேடம் அம்மா வழியில் அழுதுகிட்டே இருக்காங்க, அம்மா பாருங்க மேடம், எனக்கு அம்மா விட்ட வேறு யாரும் இல்லை, அம்மா பாருங்க. அம்மா அவ்வளோ நல்லா பேசுவாளா? ரொம்ப நல்லா பேச, டேலண்டாக இருக்கு, ரொம்ப டேலண்ட் மேம். அவள் நடிச்சிருக்க, ஒரு 5 படம் 5 சீரியல் பண்ணியிருக்கா. நான் அவளை நடிக்கிறதுக்குன்னு கூப்பிட்டு வரல, நான் என் கூட வரும்போது குழந்தைய கேட்பாங்க. அந்த குழந்தையோட வாழ்க்கையும் கெடுத்த போறியா? நான் யாரோட வாழ்க்கையும் கெடுக்குன்னு நினைக்கிறேன். அதானே பண்ணிட்டு இருக்க இப்போ உன்னோட சுயநலத்துக்காக. அது செய்யவே இல்லை மேம். பிள்ளைங்க வாழ்க்கை கெடுக்க. என் கூட இருந்ததுனால என்னோட காசு வசதி இல்லை, ஒன்றும் இல்லை, எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லை. அதனால பாப்பா வரும்போது அவ்வளோதான் மேம். நான் அது வாழ்க்கை அதுல ஒரு பாதுகாப்பா ஒரு ஹாஸ்டல்லையாவது விடமா? இல்லை மேம், கூடவே கொண்டு போய் கொடு. ஹாஸ்டல்ல விடல, ஹாஸ்டல்னா 5 மணிக்கு தடவை எழுப்பி விடுவாங்க மேம். வேணாம், என் கூடவே இருக்கட்டும். உன் கூட மட்டும் இருந்துட்டு என்ன கண்டுது? இந்த குழந்தை கொஞ்சம் பெருசான அதுக்கு எவ்வளவு ரிஸ்க் தெரியுமா உனக்கு? பிரசவ ரூம்குள்ள குழந்தைய 3 வயசு குழந்தைய வச்சுட்டு இருந்திருக்க. அவ என்னை விட்டுட்டு எங்கேயும் போவே இல்லை மேம். அதனால அவ என்னை விட்டுட்டு இருக்கவே மாட்டா மேம். அப்புறமா டாக்டருங்கெல்லாம் போமா அப்படின்னா நான் போன்னு சொன்னா சரிமா. உன்னோட நிலைமைய மட்டும், உன்னோட பக்கத்துல இருந்து மட்டும் யோசிக்கிற. அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு வேணும் இல்லம்மா? இப்ப நீ வீடு வாடகைக்கு இருக்கியா? வாடகைலாம் நீ சம்பாதிச்சு தான் கொடுக்கணும். இப்ப இந்த பிரசவ டைம்ல வேலைக்கு போகாம இருந்திருப்பியே, அப்ப என்ன பண்ணாங்க? அப்ப யாரு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க? என்ன பண்ண? என் கையில நான் ஏற்கனவே சேஃப்டிக் பண்ணி வச்சிருந்தேன், 2000 3000 நான் வச்சிருக்கேன். எப்பவுமே கையில எடுத்து வச்சிருப்பேன். நான் பாப்பாவுக்கு திடீர்னு ஏதோ ஒன்று சாப்பாட்டுக்கு வேணும்ட்டு எப்பவுமே நான் வச்சிருப்பேன். குழந்தைய கொண்டு வாங்கம்மா, உட்கார வைங்க. பேர் என்னடா கண்ணா? அச்சுடா, என்ன ஸ்வீட்டா இருக்க நீ. நீ நடிப்பியா? அவளுக்கு வாமிட் பண்ணிட்டே இருக்க. உடம்பு சரியில்லையா? என்னாச்சு உனக்கு? இப்படி அழகா ஒரு குழந்தைய வச்சுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கியம்மா நீ. நீ ஹாஸ்டல்ல போய் இருந்து படிக்கிறியா? வேணாம், அம்மா விட்டுட்டு போகலன்னு சொல்லு. என்ன விட்டுட்டு போறியா? போக மாட்டேன்னு சொல்ல உங்ககிட்ட. சுகந்தி, என்னடா இங்க வா. உனக்கு நடிக்கிறதுக்கு பிடிக்குமா? என்ன பண்ணுவ? என்ன சொன்னாலும் பண்ணுவியா? டான்ஸ் எல்லாம் நிறைய ஆடுவோம். டான்ஸ் எல்லாம் ஸ்டைல் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க. டான்ஸ் ஆடுவியா? என்ன டான்ஸ் ஆடுவ? ஆடுறியா? எனக்கு ஆடி காமிக்கிறியா? வெக்கமா இருக்கா? நீ சாப்பிட்டியா ராஜா? என்ன சாப்பிட்ட? வெளியே போய் பால் தரேன், நாங்க வாங்கி குடி. இப்படி பண்றே நீ. சரி, சின்ன பாப்பாவை ஏதாவது ஹாஸ்டல்ல விடுறியா? ரொம்ப குட்டியா இருக்கு, எப்படி விட முடியும்? 3 மாசத்துல விடுறியா? எனக்கு யாருமே இல்லை, அப்பா அம்மா யாரும் இல்லை, என் பிள்ளைங்க என்கிட்ட இருக்கட்டும் மேம். உனக்கு என்ன உதவி பண்ணா உனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? நான் எனிவே CWC இன்ஃபார்ம் பண்ணுவேன், அவங்க விசாரிப்பாங்க. சாரி சுகந்தி, நீ எங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கு. இல்ல மேம், அப்படி இல்ல, வேணாம் மேம், ப்ளீஸ் மேம். நீ அப்படி விட முடியாதுமா. இந்த 6 நாள் குழந்தை எடுத்துட்டு நீ இப்ப ஷூட்டிங் நான் போகல, நான் வீட்லயே இருந்துக்கிறேன். வீட்ல இருந்தா உனக்கு யாரு சோறு போடுவா?
எப்படி வீட்டுல இருப்ப? இந்த புள்ளைய நீ எப்படி பாப்ப? நான் பக்கத்துல கம்பெனி இருக்கு மேம், பீஸ் துணி கொண்டாந்து கூட கட் பண்ணி கூட நான் குழந்தைங்களை வளர்த்துக்கிறேன். வீட்டுல உட்காந்து கட் பண்ணுவேன் மேம். எப்படி நீ உட்காந்து வேலை பண்ணுவேன்? இல்ல, நாங்க அதை ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ரிப்போர்ட் பண்ணி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் சொல்லு, நான் பண்ணி கொடுக்குறேன். உனக்கு துணிமணி எல்லாம் இருக்கா? வீட்டுல ப்ரொவிஷன்ஸ் வாங்கி கொடுக்கணுமா, இல்ல உனக்கு துணி வாங்கி கொடுக்கணுமா? எனக்கு வீட்டுல அடுப்பு வசதி எதுவுமே இல்லை, சாப்பாடு வசதி ஹெல்ப் பண்ண போதும். மீதி எல்லாம் நான் வேலை செஞ்சு பீஸ் எல்லாம் கட் பண்ணுவேன் மேம். வேலைக்கு போ, வீட்டோட இருந்து கூட நான் சம்பாரிச்சுக்கோங்க மேம். குழந்தைய எடுத்துட்டு CWC கொஞ்சம் கூப்பிட்டுடுங்களேன், ஃபோன் பண்ணி. வேணாம் மேம், ப்ளீஸ் மேம், வேணாம். இல்ல, அவங்க எதுவும் உன்னோட விருப்பம் இல்லாம உங்ககிட்ட இருந்து குழந்தைய பிரிக்கலாம் மாட்டாங்க. வீட்டுக்கு ஆனா அவங்க அவங்களோட கண் பார்வையில இருக்கணும். நீ இருப்ப அவங்க உன்னை கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. சரி மேம். ஏன்னா நாங்க ரிப்போர்ட் பண்ண குடுக்கல வச்சுங்க, எங்க மேல தவறாயிடும். புரியுதா? உனக்கு என்ன உதவி வேணும் சொல்லு. எனக்கு சாப்பாடு வசதி, அரிசி பருப்பு இதெல்லாம் எனக்கு. எவ்வளவு நாளைக்கு உனக்கு வேணும்? எனக்கு பாப்பாவுக்கு கொஞ்சம் இப்போ பாப்பா 10 நாள் ஆகுது. பாப்பாவுக்கு ஒரு 3 மாசம் இருக்கு மேம். அதுக்கப்புறம் நான் சமாளிச்சிருவேன் மேம். பாப்பா அப்ப கை குழந்தை வச்சுட்டு கொஞ்சம் 3 மாசத்துக்கு அப்புறம் குழந்தை என்ன பண்ணுவேன்? பக்கத்துல கம்பெனி, எக்ஸ்போர்ட் கம்பெனி இருக்கு. அந்த நூலுங்கெல்லாம் கட் பண்ணா 30 பீஸ் 40 பீஸ் கட் பண்ணா அதுல 50 குழந்தைய வச்சுட்டு எப்படி பண்ணுவேன் இந்த வேலை? பால் கொடுத்துட்டு பக்கத்துல படுக்க வச்சுட்டு வீட்லயே கட் பண்ணுவோம் மேம். வீட்லயே செய்வோம் மேம். பெரிய பாப்பாவை ஸ்கூலுக்கு எப்ப அனுப்ப போறேன்? உங்க பக்கத்துல கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு மேம், சேர்த்துருவோம் மேம். எப்போ? 4 வயசுல பால்வாடிக்கு சேர்க்கலான்னு இருக்கப்ப 3 வயசு ஆகுது பாப்பாவுக்கு. உன்னை கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. சரி, CWCல நாங்க இன்ஃபார்ம் பண்ண போறேன். அவங்க உங்ககிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சு எல்லாம் பண்ண மாட்டாங்க, எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. ஆனா உன்னை கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த டெலிகாஸ்ட் ஆகும். நீ இந்த மாதிரி குழந்தைய எடுத்து சுத்திட்டு இருந்தியானா பாக்குறத மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. சரிங்க. பெரிய பாப்பாவை 4 வயசானது ஸ்கூல்ல போடு. சரிங்க. அது வரைக்கும் வீட்டுல இருந்து வேலை பாரு. சரிங்க. சரியா? இனிமையாச்சும் உணரு. உனக்காக மட்டும் இல்லாம உன் குழந்தைகளுக்காக நல்லா அது மாதிரி பண்ணிட்டு நான் ரொம்பவும் இதுவாயிட்டேன் மேம். என் மைண்ட் எல்லாம் எதுவுமே இல்லையே, வீட்டுல ஒண்ணுமே இல்லை, சரி சாப்பிட முடியல, அந்த டென்ஷன்லவே. அதனாலதான் மேம் அந்த மாதிரி நான் ஆனதே காரணம். எனக்கு கரெக்டா உணவு இல்லாதனாலதான் எனக்கு மைண்ட் டென்ஷன்ல. அவளுக்கு டெலிவரி வேற ஆயிருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணு தெரியல. நிறைய வாட்டி விஷம் குடிச்சிருக்கேன், நிறைய வாட்டி எனக்கு என்ன பண்ணதுன்னு ஒன்னும் புரிய மாட்டிருக்கு. கொஞ்சம் சாப்பாடு வசதி இருந்தா சாப்பிட்டு கொஞ்சம் தெம்பா தெளிவானாச்சு நான் இருப்பேன். சுகந்திக்கு இப்ப CWCல சொல்லி அவளுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் முதல்ல. அது மட்டும் இல்லாம அவளுக்கு சத்து இருக்கா உடம்புல? பால் கொடுத்துட்டு இருக்கா? பாப்பாக்கு நைட்ல சாப்பிடுங்க வந்தோடனே பசிக்குதுன்னு அவங்க கிட்ட கேட்டு இட்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. சாப்பிட்டு போறது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு, மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் இல்லை மேம். அதனாலதான் அவங்க மேம கூப்பிடும்போது முடி வச்சு தொடங்கிட்டு எனக்கு கொஞ்சம் பழப்பழப்பு வந்துருது. கரெக்டாக வீட்டுல எந்திரிச்சுன்னா காலையில ரொம்ப பசிக்கும், ரொம்ப இதுவா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த இதுலதான் நான் இது பண்ணிட்டு இல்லைன்னா 4 பிள்ளைய பத்தி நான் எங்க இப்படி தூக்கிட்டு போனதே கிடையாது. என் கையில காசு வச்சிருப்பேன் 50,000 60,000 வச்சுட்டே இருப்பேன் எப்பவுமே. எங்க 50,000 60,000? ஊர்ல காய்கறி வியாபாரம் எல்லாம் பண்ணுவோம். நான் வீடுங்கெல்லாம் பிடிச்சி தருவேன். சைட்ல எனக்கு 5,000, ஒரு வாரத்துல திடீர்னு 5,000 10,000 கிடைக்கும். வீடுன்னா விற்கிறது, புது வீடு சேல்ஸ் பண்றது, அதெல்லாம் விட்டுட்டு ஏமா வந்த? அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். இப்ப இங்க எங்க கையில சுத்தமா காசு இல்லாதனால எனக்கு. பெங்களூர்ல பண்ணிட்டு இருந்தேன், கோயம்புத்தூர்லயா? கோயம்புத்தூர்ல வீட்டுல இருக்கும் போது. ஏன் அதை விட்டுட்டு வந்த? அது விட்டுட்டு வந்தனா எனக்கும் ஒரு பொம்பளைக்கும் இதாயிடுச்சு. அதை ஏதோ பண்ணி வச்சுட்டாங்க மேம். எனக்கு அப்படி கை காலில் வேற அது வேற முள்ள ஆயிட்டு, கை காலெல்லாம் இதுவாயிட்டு எனக்கு அந்த வீட்டுல இருக்கவே முடியல. என்ன ஆச்சு, எப்படி நான் வெளியில வந்தேன்னு தெரியல. என் மேலேயும் தப்பு இருக்கு, சண்டை நானும் அதிகமா பேசுவேன், என் மேலேயே தப்பு இருக்கு. அதனால இப்போ இங்கே வந்துட்டு கொஞ்சம் டெலிவரி டைமில் பாப்பாவுக்கு பசிக்குதுன்னும் போது எந்திரிச்சு அந்த வேகத்தில் தான் மேம் கூப்பிட்டு முடி வச்சு துடைக்க போயிட்டேன். இல்லைன்னா அந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன் மேம். எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். பக்கத்து வீட்டு குழந்தைங்க தூக்கி கொஞ்சம் குழந்தைங்களை குழம்பு பண்ணுற பொண்ணு நான் கிடையாது மேம். என்னை வயிற்றுல இருக்கிற வரைக்கும் குழந்தைய கொடுத்துறியேன்னு கேட்டுருந்தாங்கல்ல, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். யாரு கேட்டாங்க? தெரிஞ்சவங்க எல்லாம் கேட்டாங்க. உனக்கு தான் குழந்தைங்க நிறைய இருக்குல்ல, எனக்கு கொடுத்துரு, 50,000 தரேன் அப்படின்னாங்க. நான் கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டு குழந்தைய மட்டும் கொடுக்க மாட்டேன்ட்டு. யார் இது குழந்தைய கேட்கறதுவங்க? தெரிஞ்சவங்க ஒருத்தங்க, ஏதோ சூட்ல ஒரு அக்கா. இப்போ கூட அது பண்ணாங்க. நான் இல்லை கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டேன். அப்புறம் குழந்தைய மட்டும் நான் கொடுக்க மாட்டேன் எப்பவுமே. சரி வந்துட்டேன் 3 பசங்களை. அது என்னைக்குன்னு நான் சாப்பிடுவேன், அது நான் போவேன். அதான் வித்துருது. ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு அங்க எப்படி இருக்குன்னு பார்க்க முடியாது இல்ல. அட்லீஸ்ட் நல்லா இருக்கும்ல இந்த குழந்தை, நீ இப்படி அலைய விடுறதுக்கு கஷ்டப்பட்டாலும் சரி நான் பெற்றவங்க என் கூட. டயலாக் எல்லாம் மட்டும் பேசு நல்லா.
சீரியஸா மனசு உணர்ந்துதான் மேம் சொல்றேன். நான் டைலாக் பேசவே மாட்டேன் மேம். ஏன்னா சின்ன வயசுல ரொம்ப கஷ்டத்தை மட்டும் தான் அனுபவப்பட்டிருக்கேன். 50,000 ரூபாய் 60 ரூபாய் கையில வச்சுப்பேன் வீராப்பு வேற பேசுற நீ. எப்பவும் வச்சிருந்தேன் மேம். அது உண்மைதான் மேம். இந்த டைம்ல யாரோ லேடி வந்து ஏதோ மந்திரம் பண்ணாங்களா இவங்களுக்கு இருக்க முடியலையா? கை கால்லாம் ரொம்ப வீங்கி கை கால்லாம் முள்ளு முள்ளா இருந்தது எனக்கு. அப்ப வீட்டுல தானே இருக்கணும். எதுக்கு வெளியே போனேன்? எதுக்கு பெங்களூருக்கு போனேன்? பசங்களை பார்த்துட்டு வீட்டுல இருக்க வேண்டியதானே? நான் வேலைக்கு போக மாட்டேன் மேம். 3 மாசம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் பாப்பா பாத்துக்கிறேன். உங்க கண்காணிச்சு நீங்க சொல்ற மாரி நான் நடந்துக்கிறேன் மேம். ஏன் நீ புருஷன்ட்ட போக மாட்டேங்கிற? வீட்டுக்கு திரும்பி போ, கொண்டு விடுறோம். ஏன் உன் வீட்டில் உன் பசங்களோட போய் குழந்தைங்களை பார்த்துட்டு இரு. அங்கே போய் அந்த பிஸ்னஸ் பண்ணு. நீ வீடு பிடிச்சு கொடுக்குற, காய்கறி வியாபாரம் பண்ற, எல்லாம் சொல்றல, அங்கே போய் நல்லா நல்லா. ஏற்கனவே 2-3 வாட்டி போயிட்டு வந்துட்டு மேம். ஏற்கனவே என்ன வாட்டி வேணாம். ஏன் போயிட்டு வந்துட்ட? ஏன் வேணாம் மேம். ஏன் பிள்ளைங்களை விட பெருசா உனக்கு அவ்வளோ வீராப்பா? உனக்கு ஈகோ? அப்படி இல்லை மேம். அப்புறம் வேணாம் மேம். நான் போகல. எனக்கு சேர்ந்து வாழ பிடிக்கல. ஏன் இவ்வளோ எல்லாம் கஷ்டப்படுது? இவ்வளோ எல்லாம் சீரழியறதுக்கு அட்லீஸ்ட் அங்கே போகலாம்ல. ஏன்னா அவர் ஏற்கனவே நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். மறுபடியும் போய் நான் கஷ்டப்படுத்த விரும்பல. அந்த பிள்ளைங்களையாவது பார்க்கலாம்ல. பார்த்துக்கிறேன் மேம். எப்படி இங்கே உட்காந்து எப்படி பார்த்துப்ப? எத்தனை வருஷம் ஆச்சு குழந்தைங்களை பார்த்துட்டு? இப்போ 1 வருஷம் ஆச்சு மேம். அங்கேருந்து விட்டு வந்துட்டேன். கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்புறம் திரும்பி ஒரு வாட்டி போய் எனக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வர போயிருந்தேன் பாப்பாவை. பார்த்துட்டு வந்துட்டு. இல்லை நீ இந்த குழந்தைக்கு 1.5 வயசா இருக்கும்போது வந்துட்ட சொன்ன. அப்போ 1.5 வயசு 2 வயசு இருக்கும்போது வந்துட்டு பெங்களூர்ல வேலை செஞ்சுட்டே இருந்தேன். அப்புறம் திரும்பி பிள்ளைங்களை பார்க்க போயிருந்தேன். அப்போ இப்போ ரீசெண்டாக தான் இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ பாப்பா கன்சீவ் ஆனதுலேருந்து நான் வீட்டுக்கு போகல. இப்போ நீ வீட்டுக்கு திரும்ப போகலாமேம்மா? வேணாம் மேம். திரும்ப அவர் ஏற்கனவே 3-4 வாட்டி நான் கஷ்டப்படுத்திட்டு திரும்பி போய் கஷ்டப்படல. அவர் தனியாக நினச்சிருக்கு நல்லா. அது என்ன 3-4 வாட்டி கஷ்டப்படுத்து? இன்னொருத்தர் கூட யாரு கூட இருக்காங்களா அவங்க நினச்சி நல்லா இருக்கட்டும். அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் போடுங்க. வேணாம் மேம். நான் அவர்கிட்ட பேசட்டும். வேணாம் மேம் ப்ளீஸ். வேண்டாம், ஃபோன் போடுங்க. வேணாம் மேம் ப்ளீஸ் மேம். வேணாம் மேம். ஃபோன் போடுங்க. வேணாம் மேம். உங்களுக்கு தெரிய வேணாம் மேம். ப்ளீஸ் மேம். நீங்க சொல்ற மேம் பாப்பா ஹஸ்பண்டோட நம்பர் கொடுங்க. நான் பேசி பார்க்கணும். நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். உனக்கு காமிச்சு கொடுக்க மாட்டேன். எனக்கு உங்க ஹஸ்பண்ட் பேசணும். பேசினவ அவங்க கண்டுபிடிச்சுக்காங்க. வேணாம் மேம். பரவாயில்ல. நீ சொல்றத நம்பர் தான் இல்லைன்னா நீ பாதி போய் சொல்ற. போய் சொல்லல மேம். ஆனா தப்பு. உங்க ஹஸ்பண்ட் நம்பர் வேணும். இது கிடைக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. நீ சொல்லன்னா நல்லபடியா போகும். நான் உங்ககிட்ட கேரண்டி சொல்லிட்டேன். 3 மாசம் உனக்கு தேவையானது அத்தனையும் நான் பண்ணித்தரேன். சரிங்க. உனக்கு துணி மணி என்ன வேணுமோ எல்லாம் பண்ணி கொடுக்குறேன். சரிங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். அதுக்கு முன்னாடி நீ சொன்னதெல்லாம் உண்மையான்னு எனக்கு தெரியணும். உன்னோட நிஜமாவே உன்னோட நிலைமை அங்க என்னது தெரியணும். பசங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியணும். நீ சொல்றத மட்டும் நம்பி நான் 100% ஏத்துக்கிறதா இல்லை. ஏன்னா நீ பல விஷயங்கள் போய் சொல்ற. வீட்டுக்கு தெரியக்கூடாது. சும்மா வேணாமா வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னா பச்சை குழந்தைங்களை வச்சுட்டு சுத்திட்டு இருக்க. 3 குழந்தைங்களை விட்டுட்டு வந்திருக்க. சுத்தல மேம். எவ்வளவு அழகா இருக்கு. இன்னும் ஒரு 5 வருஷம் போனா உனக்கு ரிஸ்க் இது. சரி மேம். கண்ணுக்கு லட்சணமா அழகா இருக்கு அந்த குழந்தை. அந்த குழந்தை வாழ்க்கையை கெடுத்தாது. மண்டே ஆட்டாது. எல்லாத்துக்கும் தப்பு பண்ணாதவங்க யார் இருக்காங்க உலகத்துல? ஏதோ ஒரு சின்ன தப்போ பெரிய தப்போ ஏதாவது பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்காக வாழ்க்கை பூரா இப்படி கஷ்டப்பட்டோம்னா உனக்கு என்ன தெரியும்? ஒருவேளை உன்னோட ஹஸ்பண்ட் ஓகே தவறு நடந்து போச்சு சொன்னா 2 வாட்டி கூட்டு போய் திரும்ப அடிச்சு 2 வாட்டி 3 வாட்டி நிறைய வாட்டி அந்த மாதிரி தான். நல்லா இருக்கு சொல்லுங்க. நீ அடங்கி இருக்க மாட்ட. அதுதான் உனக்கு பிரச்சனை. நீ பேசுறது பேச்சே சரியா கிடையாது சுகந்தி. வீராப்பா பேசுற. நீ பொய்ய சொல்ற. அந்த பிள்ளைங்களை வச்சுட்டு சுத்திட்டு இருக்க. நீ தலை குனிஞ்சு உட்காரெல்லாம் வேண்டாம். எப்படியோ காப்பாத்துறல. கஷ்டப்பட்டாச்சு காப்பாத்துறல. பெத்து போட்டவன் போயிட்டான்ல. திரும்பி பார்க்காம அவன் தான் வைக்கப்படணும். நம்ம இந்த பொண்ணை திட்டுறோம். ஆனா யோசிச்சு பாருங்களேன். இந்த புள்ள பெத்த உடம்ப வச்சுட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு புள்ளைய காப்பாத்துறால. குழந்தைய கொடுத்தவன் எங்கேயோ சுத்திட்டு இருக்கான். மானம் போயிடும் குடும்பத்துக்கு தெரிஞ்சா தப்புன்னு. அப்ப தன்னோட ரத்தத்துல பிறந்த குழந்தைய பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லை. அப்ப இதுல யாரு வைக்கப்படணும்? யாரு நம்ம குறை சொல்லணும்? சுகந்தியவா குறை சொல்லணும்? இந்த சமுதாயத்துல நம்ம அப்படியே பழகிட்டோம். பொம்பளை பசங்களையே குறை சொல்லி பழகிட்டோம். ஆனா இப்படி யோசிச்சு பாருங்க. அந்த கணவர் அந்த 3 பசங்களை வச்சு பார்த்துட்டு இருக்காரு. அம்மாடி யாரு தினேஷ்?
யாரு தினேஷ்? பாப்பாவோட அப்பா. இந்த பாப்பா. இந்த பாப்பாவோட அப்பாவா? ம், கூப்பிடவா அவர? வேணாம் அப்ப உங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட பேரு சொல்லுங்க. என்னால எல்லாரும் செய்வாங்க. உங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட பேரு சொல்லுங்க. தினேஷ கூப்பிடுங்க. வேணாம் கூப்பிடுங்க. வேணாம் மேம். அவங்க வீட்டுக்கெல்லாம் தெரியுமா? வேணாம் மேம். தெரியாது தெரியாது, கவலைப்படாதீங்க. அவங்க வீட்டுக்கு அப்பா அம்மாவுக்கு தெரியவே மேம். நீ கஷ்டப்படலையா? தெரியல. அவங்க அப்பா குடிச்சிட்டு அவனும் குடிச்சு சண்டை போட்டுக்காங்க மேம். நீ கஷ்டப்படலையா? என்னோட கஷ்டம் என்னோட போயிட்டேன் மேம். பரவாயில்ல மேம். புருஷன்ட்டே போக மாட்டேன்னு சொல்ற, தினேஷ்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்ற. அவங்க ஊர்ல எல்லாம் தெரியும் மேம். அதனால வேணாம் மேம். கூப்பிடுங்க. வேணும்னா அவனை மட்டும் கூப்பிட்டு வேணும். சரிங்கம்மா. அவனை அவங்க வீட்டுக்கு தெரியும். வர வைக்கவா தினேஷ? நேரம் வர சொல்லவா? அப்ப அவன் மூஞ்சி தெரியுமே, பரவாயில்லையா? வேணா மூஞ்சி தெரியாம வேணா கூப்பிட்டு. தெரியாம எல்லாம் போட முடியாது. கூப்பிட்டு வேணா நீ அவனை காப்பாத்திட்டு இருக்க முட்டாள் மாதிரி. அவங்க வீட்டுக்கு தெரியாம கூப்பிட்டு வேணா பேசுங்க. பச்சை குழந்தையா அவன்? ஹலோ தினேஷ், கேக்குதா? சரி, சுகந்திய தெரியுமா உங்களுக்கு? சுகந்திக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணறதா இருக்கீங்களா? என்ன அந்த குழந்தைக்கு என்ன பதில்? அந்த குழந்தைக்கு என்ன பதில்பா? இந்த குழந்தைக்கு என்ன பதில்? நீங்க அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்களா? எப்படி புரியும் உங்களுக்கு? எப்படி சொன்னா உங்களுக்கு புரியும்? எப்படி சொன்னா உங்களுக்கு புரியும்னு? என்னங்க தம்பி? தினேஷ், இவரை தூக்க தான் வேணும், வேற வழி இல்ல. இன்னும் உண்மையா முழுசா எதுவுமே சொல்லல. நீ ஏன் ஹஸ்பண்ட் போக மாட்டேன்னு சொல்ற? வேணாம். ஏன்? ஒழுக்கமா வாழ பிடிக்கலையா? அப்படி இல்ல. ஒரு இடத்துல உட்கார்ந்து நல்லபடியா இருக்க பிடிக்கல? அப்படி இல்ல மேம். நான் தப்பு பண்ணிட்டேன். இவ்வளவு தைரியமா இருக்க, வெளிய வந்து இவ்வளவு கஷ்டப்படுற, புருஷன் கூட சமாளிக்க தெரியாதா? அடிச்சா கைய பிடி. வேணாம் மேம். நான் இன்னொருத்தன் கூட படுத்து பிள்ளைய பத்தி பிறகு நான் போய் திரும்பி அவர் கூட போய் அவர் கஷ்டத்தை கொடுக்கல மேம். வேணாம் மேம். வேணாம். அவராச்சும் நல்லா இருக்கட்டும். நான் தான் கெட்டு போனவன். நான் கெட்டு போனவன் எப்படி இருந்துட்டு போயிரு. திரும்பி போய் அவங்களை காயப்படுத்த விரும்பல. ஒருக்கா காயப்படுத்த விரும்பல, அவங்க நல்லா இருக்காங்க. ஒருக்கா அடி வாங்கினேன், அதனால தான் வெளியே வந்தேன்னு சொல்ற. ஆமா மேம். திரும்பி போயிட்டு இது பண்ண வேணாம் மேம். ப்ளீஸ் மேம். நான் இவங்க கூட இருந்து குழந்தைய பித்துட்டேன். திரும்பி நான் போகல. அப்ப அவங்க கூட வாழ, தினேஷ் கூட வாழ. சரி. அப்ப தினேஷ் கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. தொடர்ந்து இப்படியே வாழணும்னு நினைக்கிறியா? இத பாருமா, நீ அடல்ட். நீ இப்படிதான் வாழணும் அப்படிதான் வாழணும்னு நான் சொல்ல முடியாது. நீ உன்னோட விருப்பப்படி வாழலாம். நான் பிள்ளைங்களை கஷ்டப்படுத்த கூடாது. மேடம் வணக்கம். வணக்கம் சார், எப்படி? நல்லா இருக்கேன் மேடம். சொல்லுங்க. டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஒன்னு டிஸ்டர்பன்ஸ் இல்ல மேடம். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். எப்போனா கூப்பிடுங்க. थैंक यू சார். நான் ஷோல இருந்து கூப்பிடுறேன் இப்போ. யா. இங்க ஆக்சுவலி என்னாச்சுன்னா, ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. ஒரு 6 நாள் குழந்தைய வச்சுட்டு ஒரு பொண்ணு வந்து குழந்தைய வந்து கொண்டு வந்திருக்கா. ரொம்ப கஷ்டப்படுறா. அந்த குழந்தைய அவங்க ஹேண்டில் பண்ணுறது விதமே ரொம்ப தப்பாக இருக்குது சொல்லிட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க, இந்த பொண்ணு ரொம்ப 5வது குழந்தை இது, இப்படி சுற்றிட்டு இருக்கா, குழந்தைய பெற்றுட்டு இந்த மாதிரி யூனோ ஷூட்டிங்க்கு விடுறா, மற்ற பசங்களெல்லாம் அனாதாசிரமத்தில் விட்டுருக்கான்னெல்லாம் சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு இது யாரு என்ன தெரியட்டும், பேசி பார்க்கலாம். அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காளோ என்னமோ, என்னது உண்மை தெரிஞ்சப்பறம் உங்களை இன்ஃபார்ம் பண்ணலான்னு நான் ஷோக்கு வர சொன்னேன் இந்த பொண்ணு. இப்போ இன்னைக்கு 9 நாள் டெலிவரி ஆகி 9 நாள் இந்த அம்மா இந்த குழந்தைய வச்சுட்டு ஷூட்டிங்க்கு வந்திருக்காங்க. So I wanted to know what is the procedure, what we should do. ரொம்ப சிம்பிள் மேடம். எனக்கு உங்களுக்கு சைல்ட் லைன் நம்பர் தெரியும், 1098 ன்னு. ஆமா. சைல்ட் லைனுக்கு கால் பண்ணீங்கன்னா அது அரவுண்ட் தி கிளாக் இருக்கும், ரிசீவ் பண்ணுவாங்க. சரி. விஷயத்தை சொன்ன உடனே சைல்ட் லைன் வாலண்டியர், ஒரு சப்போர்ட் பர்சன் வந்து சைல்ட் லைனோட ஒரு வாலண்டியர் அந்த ஸ்பாட்ல as soon as possible வந்துருவாங்க.
போலீஸோட ஸ்காரோட தான் வருவாங்க ரெஸ்கியூ பண்ணலாம். ஸோ சிடபிள்யூசி வர்றது, சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸரை கனெக்ட் பண்ணுறது எல்லாம் பார்த்துக்கோங்க மேடம். சார் எனக்கு ஒரு கன்சர்ன் இருக்கு சார், ஒரு கன்சர்ன் இருக்கு. இந்த அம்மாவையும் குழந்தையும் பிரிக்க கூடாது அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்கு. இல்ல see what it mean, அவங்க வந்து நீங்க சொல்றத பாக்கும்போது அதுல ஃபிட் மதரான்னு பாப்பாங்க, ஃபிட் பர்சனா பாப்பாங்க. அன்ஃபிட் மதர் இது மாதிரி எக்ஸ்ட்ரீமா பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃபிட் பர்சனா அப்படின்னு பாப்பாங்க. அந்த குழந்தைய வச்சு பாத்துக்கிற அளவுக்கு அது எக்ஸ்ட்ரீம் லெவல். அப்படி இல்லாத பட்சத்துலதான் வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு பண்ணுவாங்க. அவங்க விருப்பப்பட்டு லெட்டர் கொடுத்தாதான் நாங்க அட்மிஷன் எல்லாம் போடுவோம். சரி, இல்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும் போது கவுன்சிலிங் மட்டும் கொடுத்தாங்க பாப்பாங்க. சரி சார், she definitely needs counseling sir because she has just delivered. CWC will do madam, don't worry madam. நீங்க சைலண்ட் என்ன பண்ணுங்க. சரி, ரெஸ்பான்ஸ் இல்லனா சொல்லுங்க, நான் டைரக்டா அந்த கோஆர்டினேட்டர் நம்பர் கொடுத்து தான் பேசுறேன். thank you sir, thank you so much, very nice of you. Thank you. சுகந்தியிடம் இந்த 9 நாள் குழந்தையை சினிமா படப்பிடிப்பிற்கு பயன்படுத்தி அதன் மூலம் தனது வாழ்வாதாரத்தை நகர்த்த துணிந்த விஷயம் குறித்தும், சுகந்தியின் வாழ்க்கையில் இலைமறைக்காயாக பின்னால் இருக்கும் நபர்கள் குறித்தும் எவ்வளவு விசாரித்தும் அவர் பெரிதாக எதுவும் வாய் திறக்கவில்லை என்றே தோன்றியது. அதன் காரணமாக இந்த விஷயத்தை குழந்தைகள் நலக்குழுவிற்கு தெரியப்படுத்த முடிவெடுத்தார் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். CWCயை நமது உண்மை வெல்லும் குழு தொடர்பு கொண்டு பேசிய போது, பிறந்த 9 நாட்களே ஆன கைக்குழந்தை என்பதால் முதலில் இந்த விஷயத்தை சம்பந்தப்பட்ட எல்லைக்கு உட்பட்ட காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து சுகந்தியை விசாரணை செய்த பிறகு CWCயிடம் கூறுமாறு அறிவுறுத்தினர். அதன்படி சென்னை தேனாம்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் சுகந்தியை நேரடியாக விசாரணைக்கு உட்படுத்தினர். சென்னை தேனாம்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து நமது உண்மை வெல்லும் செட்டிற்கு வந்த காவல்துறையினர் சுகந்தியை தீர விசாரித்தனர். அதன் முடிவில் முன்னுக்கு பின் முரண்பட்ட தகவல்களை சுகந்தி கூறியதைப் போல உணர்ந்த காவல்துறையினர் CWCக்கு தகவல் கொடுக்க கூறினர். இப்போ நம்ம சைல்ட் ஹெல்ப்லைன் கூப்பிட்டுருக்கோம், அவங்க வருவாங்க. நான் சுகந்திக்காக பேச போகிறேன். டெஃபினட்டாக அவளுக்கு கவுன்சிலிங் தேவை. அவள் இன்னும் பல உண்மையை நம்மள்ட்ட சொல்லலை, பல பிரச்சனைகள் இருக்குது. அவள் சொல்கிறதெல்லாம் கான்ட்ராடிக்டரியாக இருக்குது. எனக்கு ஒன்று மட்டும் நல்லா கிளியராக புரியுது, தனியே இருந்து இஷ்டத்துக்கு வாழ்ந்து அவளுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. இந்த பசங்களை அப்படி கஷ்டப்படுத்துறேன்னு எல்லாருக்கும் கோவம்தான். இப்போ அவங்க வந்து விசாரிப்பாங்க. அந்த அடிப்படையில் CWCயை வரவழைத்தது நமது உண்மை வெல்லும் குழு. அவர்கள் சுகந்தி குறித்தும் அந்த குழந்தையை எந்தெந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுகளுக்கெல்லாம் பயன்படுத்தி வருமானம் ஈட்டியுள்ளார் என்கிற தகவல்களையும், இதற்கு பின்னால் வேறு ஏதேனும் நெட்வொர்க்குகள் இருக்கின்றனவா என்பன போன்ற ரீதியில் விசாரணையை மேற்கொண்டனர். சுகந்தியை விசாரணை செய்ததன் இறுதியில் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தனர். ஒருபுறம் பிறந்து வெறும் 9 நாட்களே ஆன குழந்தை, மறுபுறம் அந்த குழந்தை ஷூட்டிங் ஸ்பாட்டில் குழந்தை தொழிலாளியாக பயன்படுத்தப்படுவது. இந்த இரண்டையும் மையமாக கருதிய அவர்கள் சுகந்தியையும் அவரது குழந்தையையும் காப்பகத்தில் வைக்கலாம் என முடிவுக்கு வந்தனர். ஆனால் அதற்கு சுகந்தி சிறிதும் ஒத்துழைக்கவில்லை. நான் வீட்டுக்கு போகணும், நான் வீட்டுக்கு போகணும் என்று அழுது ஆர்ப்பாட்டம் செய்தவராகவே இருந்தார். ஒரு விஷயம் நான் சுகந்திட்ட சொல்லியிருக்கேன், அவள் கவுன்சிலிங் போயிட்டு வரட்டும். 3 மாதத்துக்கு அவளுக்கு என்ன தேவையோ, உட்கார்ந்து சாப்பிட்டு குழந்தைகளை நல்லா பார்த்துக்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த வசதி நம்ம பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் அவள் பார்த்துக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் கூட இந்த பசங்களை எடுத்துட்டு இப்படி குழந்தைகளை கஷ்டப்படுத்திட்டு ஷூட்டிங்க்கு போகிறது எல்லாம் இருக்கக்கூடாது. ஷூட்டிங்க்கு போனாலும் சட்ட ரீதியாக என்ன பண்ணணுமோ அது பண்ணணும், பாதுகாப்போடு இருக்கணும், பசங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் இருக்கணும். 4 வயசில் அந்த குழந்தைய ஸ்கூலில் போடணும். இதெல்லாம் கண்டிஷன். உன்னை கண்காணிச்சுட்டே இருப்பாங்க, தப்பு பண்ணாது. இல்லை மேம், உங்கள் பாதுகாப்பில் இருக்கேன். ஏன்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய டிவி பார்ப்பேன். நீங்கள் சொல்கிறது நான் கட்டுப்பாடு இருப்பேன் மேம். சுகந்தி ஒரு அடல்ட், அவங்க வந்து எப்படி வாழணும்னு சொல்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆனால் இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்டு என்ன நடந்தாலும் நம்ம பார்வையில் அது பட்டுதுன்னா, நமக்கு தெரிய வந்ததுன்னா அதுக்கு சரியான
அத்தாரிட்டிஸ்ட்டு அதை கொண்டு போய் சேர்க்கறது நம்ம பொறுப்பு. அதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி ஏன் இங்கே உட்காந்து பேசணுன்னா, பார்வையாளர்களுக்கும் அது ஒரு அவேர்னஸ்ஸாக இருக்கும். அவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் சந்திச்சாங்கன்னா என்ன பண்ணணும்னு தெரியும். சுகந்தி மாதிரி லைஃப்பை கொஞ்சம் மிஸ்மேனேஜ் பண்ணியிருக்கிற பெண்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். குழந்தைகளோட வாழ்க்கை, அவங்க எதிர்காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சுயநலத்துக்காக அதை கோட்டை விட்டுறக்கூடாது. அது ரொம்ப தெளிவாக இருக்கும். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இறுதியில் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் சுகந்தியிடம் பேசி 2 நாட்கள் மட்டும் அங்கு சென்று தங்கிவிட்டு வருமாறும், அவரது குழந்தைகளுக்கும் மற்ற அடிப்படை வாழ்வாதாரத்திற்கும் 3 மாதங்களுக்கு தேவையான பொருட்களை தான் வாங்கித் தருவதாக கூறி சுகந்தியை CWC அமைப்பினரோடு சென்று அவர்களுக்கு ஒத்துழைப்பு தர சம்மதிக்க வைத்து அனுப்பி வைத்தார். 2 நாட்கள் கழித்து தனது 2 குழந்தைகளுடன் வீட்டிற்கு வந்த சுகந்திக்கு தேவையான அடிப்படை பொருட்கள் யாவையும் என்னென்ன என அவரிடம் கேட்டு விசாரித்ததோடு அனைத்து பொருட்களையும் வாங்கி கொடுத்தார் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். இதனை சிறிதும் எதிர்பாராத சுகந்தி ஆச்சரியத்தில் திளைத்து போனார். இந்த உதவியை செய்ய தனக்கு கிடைத்த வாய்ப்பிற்காக சந்தோஷப்பட்டார் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். ஒருவரின் ஏழ்மையில் ஏற்பட்ட சிறு ஒளியை போன்றதொரு உணர்வைப் போல் நாம் உணர்ந்தோம். சுகந்தியும் அவரது 3 வயது மகளும் சந்தோஷத்தில் ஆழ்ந்திருப்பதை நம்மால் கண்ணெதிரே காண முடிந்தது. நிம்மதி பெருமூச்சோடு அங்கிருந்து கிளம்பியது நமது உண்மை வெல்லும் குழு. லட்சுமியம்மா, நீங்க சொன்ன மாரி 3 மாசத்துக்கு முன்னாடி பொருட்கள் எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு. அண்ணாங்க கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. உங்களுக்கும் உண்மை உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. நீங்க சொன்ன மாதிரி குழந்தைங்க நல்லபடியாக நல்லா பார்த்துக்கிறேம்மா, நல்லா வருவேன். ரொம்ப தேங்க்யூம்மா.